ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட தான் கைஸ் அகைன் வந்திருக்கேன். பட் அதை தாண்டி வந்து இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் வந்து வைக்க போகிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நான் வந்து சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி அந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். அதை தாண்டி நீங்கள் உங்களோட தாட் என்ன அப்படின்றத கீழே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் பேசப்படுறது ஒரு சோஷியல் இஷ்யூ கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த விஷயங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தில் யூஸ் போட போகிறோம். ஓகேங்களா? அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க மக்களே, என்ன டாபிக் அப்படின்றது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத ஆல்ரெடி டாப்பிக்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், பரந்தூர் ஏர்போர்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு செகண்டரி ஏர்போர்ட் வரப்போகுது பரந்தூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில், விச் இஸ் கால்டு சென்னை பரந்தூர் க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து எஸ், அதுக்கான அப்ரூவலும் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷத்தில் அந்த ஏர்போர்ட்டும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். இதில் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட தான் வந்து வைக்க போகிறேன். ஓகேலா? ஆப்வியஸாக என்ன கேள்வி வைக்க போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பரந்தூர் ஏர்போர்ட் நம்மளுக்கு தேவைதானா? பரந்தூர் தான் வந்து ஒரே இடமா நம்மளுக்கு ஏர்போர்ட் செட் பண்ணுறதுக்கு? பரந்தூர் ஏர்போர்ட் அந்த பரந்தூர்ன்ற லொக்கேஷன் மட்டும்தான் இருக்கா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு வந்து கேள்விகளாக வைக்க போகிறேன். உங்களோட தாட்ஸை கீழே இன்புட்ஸை நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கதைக்கு போயிடலாம். கதை இன் சென்ஸ் லாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் பற்றி போயிடலாம். ஓகே, லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டாக் அபவுட் பிஃபோர் டாக்கிங் அபவுட் பரந்தூர் ஏர்போர்ட், லைக் பரந்தூர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் டாக் அபவுட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட், நம்மளோட ஆக்சுவல் சென்னை ஏர்போர்ட். ஸோ நிறைய பேர் வந்து மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பரந்தூர் ஏர்போர்ட் வந்தாலுமே மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டும் இருக்க தான் போகுது. அதுவும் ஆப்ரேஷனில் தான் இருக்க போகுது. இட்ஸ் நாட் தட் பரந்தூர் ஏர்போர்ட் வந்தோடனே மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிட போகிறாங்க அப்படின்லாம் கிடையாது. இதுவும் ஆப்ரேஷனில் இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில 2 டெர்மினல் 4 டெர்மினல் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏர்போர்ட் ரன் பண்ண போகுது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டொமஸ்டிக், இன்டர்நேஷ்னல் அண்ட் கார்கோவும் இருக்க தான் போகுது. சரிங்களா? அதான் என் பற்றிக்குள்ள இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை பார்த்துடலாம். மீனம்பாக்கம் ஏர்போர்ட் விட்டுட்டு எதுக்கு பரந்தூரில் ஒரு ஏர்போர்ட்டை பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றது சத்தியமாக எனக்கே தெரியல. பட் ஓகே, லாஜிக்கலாக ஃபஸ்ட் பேசுவோம். நம்மளோட மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் 2 ரன்வேஸ் இருக்குது மக்களே. ஒன்று வந்து கிட்டத்தட்ட 2900 சம்திங், லைக் 2900 ஃபீட்டில் ஒரு ரன்வே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து மீட்டர்ஸ். இன்னொன்று வந்து இன்னொரு ரன்வே வந்து கிட்டத்தட்ட வந்து 3600 மீட்டர். ஓகேங்களா? மீட்டராக தெரியல, இந்த மீட்டரே வச்சுப்போம். ஸோ அவ்வளோ மீட்டர்ஸில் 2 ரன்வே வந்து வச்சுருக்காங்க மக்களே. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட டயகனலாக போகுது. இப்படி இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 2 ரன்வே வந்து இருக்குது ஆல்ரெடி. ஆக்சுவலாக நம்மளது வந்து ஒரு 2வது ரன்வே சின்னதாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், பிஃபோர் தி சென்னை ஏர்போர்ட் இட் வாஸ் ஆக்சுவலி மிலிட்ரி ஏர்போர்ட். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சோழவரம் அப்படின்னு சொல்கிற ஏர்போர்ட் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தாண்டி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இப்போ சென்னை ஏர்போர்ட்டே கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்வே தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இன்னொரு ரன்வே வந்து ரன் ஆகலை. ஒரு ரன்வே மட்டும்தான் வந்து இப்போ வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ ஏக்கர்ஸில் நம்மளோட மீனம்பாக்கம் ரன்வே, லைக் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1300 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து இருக்குது. அதில் 2 ரன்வே இருக்குது. 2 ரன்வே சைஸஸ்ன்னு சொல்லிட்டேன். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேசஞ்சர்ஸ் வந்து கெப்பாசிட்டி வந்து கொள்ளுது நம்மளோட ஏர்போர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறாங்க. பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது நம்மளோட சென்னை ஏர்போர்ட் கரண்ட்லி. அண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை ஃப்ளைட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க சென்னை அப்படின்னு கேட்டிங்கன்னா 400 ஃப்ளைட்ஸ், தோராயமாக 400 ஃப்ளைட்ஸ். இப்போ இதே நம்ம எடுத்துக்கிட்டு வந்து மும்பை பக்கம் போயிடலாம். மும்பை சிட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரே ஏர்போர்ட் தான் இப்போதைக்கு இருக்குது, ஆக்டிவ் ஏர்போர்ட்டு. இன்னொரு ஏர்போர்ட் வந்துட்டு இருக்குது. அது வந்து நாவி மும்பையில் வந்து டிபி பட்டேல் ஏர்போர்ட் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது விட்டுறலாம். பட் ஆனால் வந்து இப்போதைக்கு மும்பை சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் எப்படி நம்ம சென்னையோட ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இருக்கோ, இன்ஃபேக்ட் சென்னையோட ஹார்ட் ஆஃப் சிட்டியில் கூட சொல்ல முடியாது, சென்னையை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஹார்ட் ஆஃப் சிட்டினே வச்சுக்கலாமே. பட் நம்ம மும்பையோட ஹார்ட் ஆஃப் சிட்டியிலே பார்த்தீங்கன்னா வந்து சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் வந்து இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சோம். அதுவும் கிட்டத்தட்ட நம்ம சென்னை ஏர்போர்ட் மாதிரி தான் 2 ரன்வேஸ் இருக்குது. 2 ரன்வேஸும் நம்மளோட சென்னை ஏர்போர்ட்டோட ரன்வேஸோட சைஸே தான், சேம் சைஸ் தான். இன்ஃபேக்ட் முதல்ல வந்து 3 ரன்வேஸ் இருந்தது. அது ஒரு ரன்வே வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிட்டு 2 ரன்வே மட்டும் தான் இப்போதைக்கு ஆக்டிவாக வச்சுருக்காங்க. 2 ரன்வேஸும் ஆக்டிவாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதை தாண்டி ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஏக்கர் பரப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ஏக்கர்ஸ். ஓகேங்களா? இப்போதைக்கு 1800 சொல்கிறாங்க. மேபி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அங்கே பார்த்தீங்கன்னா 2 ஏர்போர்ட்டே இருக்குது. அதாவது 2 பில்டிங்ஸ், ஒரு ஏர்போர்ட்டில் 3 டெர்மினல் வச்சுருக்காங்க, இன்னொரு ஏர்போர்ட்டில் 3 டெர்மினல் சொல்லிட்டு 2 ஏர்போர்ட்டாகவே 2 பில்டிங்காகவே கன்சிடர் பண்ணி வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மும்பையில். ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேசஞ்சர்ஸ் வந்து கெப்பாசிட்டி லோடு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பைக்கு 45 லட்சம், 45 lakhs per annually. அண்ட் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 900+ ஃப்ளைட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க மும்பை ஏர்போர்ட்டில். எதுக்கு இது? வை இஸ் திஸ்? லைக் மும்பை ஏர்போர்ட்டில் சேம் ரன்வே சைஸாக ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் ஏக்கர் கணக்கு தான். ஓகே, ஒரு 500 ஏக்கர் கூடன்னு வச்சுக்கோங்களேன் மும்பை. அவங்க கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் வந்து அவங்களால லோடு கெப்பாசிட்டி வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் சென்னை இப்போ தான் ரீசெண்டாக ரெனோவேட் கூட பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பழைய ஏர்போர்ட்டாக இருந்தது. இப்போ வந்து புது ஏர்போர்ட்டாக கொண்டு வந்துமே 18 லட்சம் தானா? வை இஸ் இட்? அது இல்லாமல் ஒரே ரன்வே தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. வை இஸ் இட் ஸோ? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சரி ஓகே, இப்போதைக்கு மேபி 2வது ரன்வே சின்னதாக இருக்குது, அதனால் வந்து அக்காமடேட் பண்ண முடியலன்னே வச்சுப்போமே. ஓகே, ரைட், ஃபைன். இன்ஃபேக்ட் இப்போ ATR கூட லேண்ட் ஆகிறது கூட பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ரன்வேல தான் லேண்ட் ஆகுது, 2வது ரன்வேல லேண்ட் ஆக மாட்டேங்குது. நானே பார்த்துருக்கேன் அதை. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம் வச்சுக்கல, கண்டிப்பாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் இருக்குது. நம்மளோட சென்னை ஏர்போர்ட், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸும் இருக்குது. எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2வது ஏர்போர்ட் பண்ணக்கூடிய அவசியமே இருக்காது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸ்ட்ரா டெர்மினல் நம்ம வச்சோம், அதுக்கான இடமும் அங்கே இருக்குது, வச்சோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட we can also handle similar as மும்பை. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் கிட்டத்தட்ட நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போகலாமே. அதை விட்டுட்டு எதுக்கு பரந்தூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஏர்போர்ட்டை கொண்டு வராங்க? எதுக்கு கொண்டு வரணும்? இதாங்க நாங்கள் வேண்டி கேட்குற முதல் கேள்வி. சென்னை ஏர்போர்ட்டில் 2 ரன்வே இருக்குது, ஒரு ரன்வே தான் ஆக்டிவில் இருக்குது, இன்னொரு ரன்வே ஆக்டிவில் இல்லை. ஓகே, சின்னதாக இருக்குது, அதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எக்ஸ்பேன்ஷன் போட்டால் கூட ஆப்வியஸாக நம்மளோட ஹேண்டில் பண்ண முடியுமே. எதுக்கு 2வது ஏர்போர்ட் நம்மளுக்கு தேவை? மும்பைன்றது பெரிய சிட்டியும் கூட, அண்ட் மொரோவர் நிறைய கெப்பாசிட்டி வருது. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஒரு 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 ஏதாவது பொருள் நீங்கள் வாங்கினா கூட எத்தனை மும்பைக்கு தான் போகுது, சென்னைக்கு வர மாட்டேங்குது. அப்படின்ற ஒரு கேஸில் இருக்கும்போது சென்னை ஏர்போர்ட் கார்கோ கூட பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது எதுக்காக 2வது ஏர்போர்ட்டு? அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 to 3 times பெருசுன்னு நினைக்கிறேன் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து கம்பேர் பண்ணும்போது பரந்தூர் ஏர்போர்ட். ஏன் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் தேவை? இதாங்க நான் உங்கள் கிட்டே வைக்கிற முதல் கேள்வி. ஓகே, இப்போ அப்படியே கிளம்பி லெட்ஸ் கோ டுவார்ட்ஸ் பரந்தூர். பரந்தூர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சென்னையிலேருந்து, சென்னையோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டி, நம்ம சென்னையில் தேனாம்பட்டினம் வச்சுக்கலாமே, அதான் ஹார்ட் ஆஃப் தி சென்னைன்னு வச்சுக்கலாமே. அங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர். டைமிங் எவ்வளோ ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே, 1.5 மணி நேரம் நைட்டில் டிராஃபிக்கில் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம பூனாமல்லி போரூர்லாம் தாண்டி போனால் எவ்வளோ நேரம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 2 hours, லைக் 1 hour 50 minutes, 2 hours கிட்டத்தட்ட நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஆகுது. தாம்பரத்துலேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர். தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour 10 minutes அந்த டைமிங் வந்து காட்டுது. நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணிக்கலாம். பரந்தூரில் கொண்டு வராங்க. பரந்தூர்ன்றது ஒரு வில்லேஜ் மக்களே. இட் கம்ஸ் பிட்வீன் ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் காஞ்சிபுரம். சொல்ல போனால் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் வருது. காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப கிட்டேனே சொல்லலாம். பரந்தூர்ன்றது ஒரு வில்லேஜ். அது ஒரு வில்லேஜ் தான், ஒரு நார்மல் வில்லேஜ் வித் ஃபார்மர்ஸாக நிறைய ஃபார்மிங் லேண்ட்ஸாக நிறைய இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டை அங்கே கொண்டு வராங்க. நிறைய ஃபார்மர்ஸோட அந்த லேண்டெலாம் அக்வயர் பண்ணி அவங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிலாம் டெஸ்ட்ராய் பண்ணி ஈகோசிஸ்டமே கிட்டத்தட்ட வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஏர்போர்ட்டையே கொண்டு வர போகிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சரி ஓகே, அதெல்லாம் எப்படி விழுந்து அது ஃபார்மர்கிட்ட வந்து 3 மடங்கு காசு கொடுத்து அவங்ககிட்ட ஓகே ஃபைன் வாங்கிட்டாலுமே, நான் என்ன கேட்குறேன்னா பரந்தூர் ஏர்போர்ட் 70 கிலோமீட்டர் தள்ளி எதுக்கு வைக்கணும்? சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் மக்களே. நம்ம இன்ஃபேக்ட் ஒருத்தன் வந்து ஈஸியாக ட்ராவல் பண்ணோன்னா நீட் டு ஹேவ் டு ட்ராவல் ஆல்மோஸ்ட் 2 hours டு கேட்ச் அ ஃப்ளைட்டு. ஓகேலா, எதுக்கு இவ்வளோ தூரம் ஒரு ஏர்போர்ட்டை செட் பண்ணணும்? இது வந்து எங்கேயுமே லாஜிக்கலி இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் மும்பையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவி மும்பை ஏர்போர்ட் கொண்டு வராங்க. நாவி மும்பைக்கும் அழகான ஒரு பிரிட்ஜ் ஒன்று செட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் நம்ம நாவி மும்பையிலேருந்து நீங்கள் லைக் மும்பையிலேருந்து நாவி மும்பை நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஒன்லி அபவுட் லெஸ் தென் 1 hour 50 minutes நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம். 50 minutes வித் நோ டிராஃபிக். ஓகேலா, அதை தாண்டி வந்து எவ்வளோ ஒன்லி about 40 kilometers கிட்டத்தட்ட தான் வருது. ஏன் நம்மளோட ஹைதராபாடே எடுத்துக்கோங்களா, ஹைதராபாடே கிட்டத்தட்ட நம்ம தான் கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு ஏர்போர்ட்டு ஃப்ரம் தி ஹார்ட் ஆஃப் தி சிட்டி. ஆனால் 70 கிலோமீட்ரு எந்த வகையில் லாஜிக்கல்? இதில் வேறு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட நம்ம வந்து போரூர் இதெல்லாம் தாண்டி தான் போகணும். போரூர்லாம் தாண்டி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? எதுக்கு மக்களே பரந்தூரில் ஒரு ஏர்போர்ட்டை செட் பண்ணணும்? பரந்தூரில்
இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் போவீங்களா? இப்போ ஒருத்தன் ஈசிஆரில் தான் ட்ராவல் பண்ணுறான், இல்லை ஒருத்தன் வந்து எங்கே நம்மளோட போர்ட்டு சென்னை போர்ட்லேருந்து ஒருத்தன் ட்ராவல் பண்ணுறான், அண்ணா சாலையிலேருந்து ஒருத்தன் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னா he needs to travel 2 hours to reach the பரந்தூர் ஏர்போர்ட். இதில் வர நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக வந்து கேபில் தான் ட்ராவல் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து ஏர்போர்ட் ரீச் பண்ணுறது முக்கால்வாசி எடுக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோடு பார்த்திங்கன்னா கேபு தான். ஆப்வியஸாக வி ஹேவ் மெட்ரோ, ஆப்வியஸாக வி ஹேவ் பஸ்ஸு, இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான். எல்லாமே நிறைய பேர் மெட்ரோ பஸ்ஸஸ்லாம் போக மாட்டாங்க. யாருன்னா டொமஸ்டிக்கில் போகிறவங்க, டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறவங்கன்னா மெட்ரோவில் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா நிறைய லக்கேஜ் கேரி பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து கேபில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அது தாண்டி பர்சனல் காரில் வரவங்களும் இருக்காங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப லிமிட்டட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கேபில் தான் வந்து லேண்ட் பண்ணுவாங்க. கைஸ், மேடவாக்கத்துலேருந்து, நான் மேடவாக்கம் கிட்ட தான் இருக்கேன், மேடவாக்கத்துலேருந்து சென்னை ஏர்போர்ட் ட்ராவல் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு லெஸ் தென் ½ hour வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் கிட்டத்தட்ட வரும், 15-16 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட. அதுக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டே டைமில் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 500 ரூபா 600 ரூபா வாங்குறாங்க போய் ஏர்போர்ட் ரீச் பண்ணுறது. 500 பீஸ்னு வச்சுக்கலாமே, 400 to 500 வாங்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய பரந்தூருக்கு எவ்வளோ ரூபா கேப் வாங்குவாங்க. இதில் வேறு நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் நீங்கள் நைட்டில் லேண்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேபே கிடைக்காது. கேபு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் சொல்கிறது சென்னை என்ற ஒரு சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயே இந்த கதி. இது வந்து ரிமோட் ஏரியாவில் இருக்குது நம்மளோட பரந்தூர். நைட்டை சத்தியமாக நம்மளுக்கு கேபே கிடைக்காது. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, ஒரே வழி அங்கேயே வெளியே பார்த்தீங்கன்னா 10 இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் இருந்து தான் நம்ம கேப் பிடிச்சி வரணும். நான் இதான் கேட்குறேன் கைஸ், பரந்தூரில் ஒரு ஏர்போர்ட் தேவைதானா? இஸ் இட் ரியலி லாஜிக்கல் டு பிரிங் அப் அன் ஏர்போர்ட் இன் பரந்தூர்? ஓகே, இப்போ இன்னொரு சினாரியோ நான் வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா பரந்தூரில் கொண்டு வரதுக்கு பதிலாக மற்ற சினாரியோஸை நம்ம பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்கில், ஷோலவரம் ஏர்போர்ட் ஒன்று இருந்தது, ஏர் ஸ்ட்ரிப். அது இப்போதைக்கு காலியாக சும்மா தான் கிடக்குது. அது பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் லைக் என்ன ஒரு நார்மல் ஏர் ஸ்ட்ரிப் மாதிரி இருந்தது. இப்போ அங்கே வந்து ரேசிங்ஸு, அப்புறம் அந்த மாதிரி சில ஷூட்டிங்ஸு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த பேராகிளைடிங்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது காலியாக தான் கிடக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ அதுவும் வந்து சிட்டிலேருந்து கொஞ்சம் நார்த்தன் சிட்டியில், நார்த்தன் பார்ட் ஆஃப் சென்னையிலேருந்து கொஞ்சம் வெளியே இருக்குது. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு வந்து இன்னும் அக்வயர் ஆகலாம் அந்த பிளேசஸ்லாம். ஸோ இட் இஸ் ஈஸி டு அக்வயர் லேண்ட்ஸ் தேர். அண்ட் அதை கூட எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு செகண்டரி ஏர்போர்ட்டாக கொண்டு வரலாமே, ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை நீங்கள் அங்கே வச்சுட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை கொண்டு வந்து நீங்கள் மீனம்பாக்கத்தில் வச்சோம்னா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லோட் ஹேண்டில் பண்ணிட்டு போகலாமே. எதுக்கு ஷோர்வரத்தில் எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க? ஷோரூம் ஏர்போர்ட்ன்றது அப்படியே இருக்குது. இன்ஃபேக்ட் ஷோரூம் ஏர்போர்ட்ன்றது ஒரு ஏர்போர்ட்டாகவே நம்மளுக்கு இருந்தது, சென்னையோட ஏர்போர்ட்டாகவே இருந்தது. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் என்ன சொல்கிறது, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் அங்கே தான் ஏர்போர்ட்டாகவே இருந்தது. இட் இஸ் பேசிக்லி பில்ட் ஃபார் தேட். ஸோ அங்கேயே வந்து ஒரு செகண்டரி ஏர்போர்ட்டை அங்கே கொண்டு வரக்கூடாது? ஆல்ரெடி அங்கே வந்து ஸ்பேஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் தான் அக்வயர் பண்ணணும். நம்ம சென்னை ஏர்போர்ட் மாதிரி தான் கொஞ்சம் தான் வந்து நீங்கள் அக்வயர் பண்ண வேண்டியது இருக்கும். சைட் பை சைட் நீங்கள் எடுத்திங்கன்னா அக்வயர் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரன்வே நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு டெர்மினலை போட்டுவிட்டோம். ஆப்வியஸாக டொமஸ்டிக் டெர்மினலாக ஆகிருப்போகுது. முதல் பாயிண்ட் ஆச்சா. ரெண்டாவது ஒரு வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன். ஆப்வியஸாக தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் நிறைய ஃப்ளைட்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் டெய்லி டேக் ஆஃப் ஆகுது. நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் பைலட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. நான் இல்லைன்னு சொல்ல வரல. அங்கே வந்து ஏடிஆர் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் நடத்தலாமே. ஏடிஆர் ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் நிறைய கொண்டு வரும் நம்மளுக்கு வந்து. இன்ஃபேக்ட் இப்போ ஹைதராபாத்லேருந்து வரும்போது ஏடிஆர் ஃப்ளைட்டில் தான் வந்தேன். நம்மளோட மதுரை போகும்போது கூட ஏடிஆரில் தான் போனேன். அது மாதிரி நிறைய ஏடிஆர் ஆப்ரேஷன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மாதிரி குட்டி ஃப்ளைட்ஸை நீங்கள் அங்கே ஹேண்டில் பண்ணலாமே நம்மளோட தாம்பரம் ஏர்ஃபோர்ஸில். இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா நீங்கள் கேட்பீங்க, தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்றது ஒரு மிலிட்ரி பேஸரா, அது எப்படி நான் டொமஸ்டிக் கொடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம நாட்டில் நிறைய நம்ம நாட்டில் நிறைய இருக்கிற மிலிட்ரி ஏர்போர்ட்ஸே டொமஸ்டிக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ரீசெண்டாக அயோத்தியாவில் நம்ம ராம் டெம்பிள் ஓப்பன் பண்ணாங்களே, ராம் டெம்பிள் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு மிலிட்ரி ஏர்போர்ட்டாக தான் இருந்தது. இப்போ கூட இன்ஃபேக்ட் ஒரு பார்ஷலி மிலிட்ரி ஏர்போர்ட் தான் அது. நீங்கள் அங்கே போய் வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஏர்போர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அங்கே டொமஸ்டிக் ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ தான் அதை இன்டர்நேஷ்னலாக ஆக்கியிருக்காங்க, எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் பண்ணி. ஏன் வந்து தாம்பரத்தை ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக யூஸ் பண்ணக்கூடாது, லைட் எக்ஸ்பேன்ஷன்ஸ் பண்ணி? சரி, அதை கூட விடுங்க. ராஜாலி ஏர்போர்ட்னு ஒன்று இருக்குது. ராஜாலி ஏர் ஸ்ட்ரிப்புன்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் யூஸ் பேசிக்லி அகைன் மிலிட்ரி ஏர்போர்ட். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேவல் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு ரன்வே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸ் ஆகுதான் அப்படின்னு எனக்கு தெரியல. யூஸ் ஆகுது ஆப்வியஸாக மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ்க்கு. ஆனால் ஒரு வருஷத்துக்கு மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணிடுறாங்க. அங்கே ஏன் ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை கொண்டு வரக்கூடாது? இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஒரு ஈகோ சிஸ்டமை வந்து டிஸ்டர்ப் பண்ணி, ஒரு நேச்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி தான் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டை கொண்டு வரணுமா? அதுவும் இல்லாமல் இல்லாஜிக்கலி 70 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வரணுமா? நிறைய இடங்கள் நம்மளுக்கு இருக்குது மக்களே. இதை தாண்டி நம்ம வந்து வல்லரசு நாடுன்னு சொல்கிறோம். நம்ம இந்தியா வந்து அவ்வளோ பெரிய வல்லரசு நாடு அப்படின்லாம் சொல்கிறோம்.
ஜப்பான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஹவ் பில்ட், ஜப்பானை விட்டுருங்க, மால்தீவ்ஸ்க்கே போயிருங்க. மால்தீவ்ஸோட ஏர்போர்ட்டு சுற்றி கடல் தான் இருக்குது. தே ஹவ் அவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி, ஆர்டிஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஷோரில் பார்த்தீங்கன்னா சில ஐலாண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அது மேலே பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரிப்பை செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க மேப்பில். ஏன் நம்மளோட லக்ஷதீப் ஏர்போர்ட்டே அப்படி தானே இருக்குது, நம்ம இந்தியாவிலே இருக்கிற லக்ஷதீப் ஏர்போர்ட்டே பார்ப்போமே. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து ஒரு கடல் ஷோரில் ஒரு ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 200 ஏக்கர் நம்ம வந்து அதை வந்து இது அக்வயர் பண்ணி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஐலாண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி டோக்கியோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மாதிரி ஏன் வந்து பில்ட் பண்ணக்கூடாதாங்க? எந்த ஒரு அக்யூரும் தேவைப்படாது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, இந்த ஷீஷோவில் இருக்கிற இந்த இது இருக்கும்ல ஃபிஷ்ஷிங், அது மட்டும் தான் பாதிக்கப்படும். அந்த இருக்கிற ஈகோ சிஸ்டம் தான் லைட்டாக, அது ரொம்ப லைட்டஸ்ட் நெக்லிஜிபிள், அதான் உங்களுக்கு லைட்டாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பர்சனல் ஸ்பேஸும் தொட வேண்டாம், யாரோட ஃபார்மிங் லேண்டும் தொட வேண்டாம், ஒருத்தரோட ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி நீங்கள் தொட வேண்டாம். அவங்கவுங்க அவ்வளோ பல வருஷங்களாக பல காலங்களாக வாழ்ந்துருக்கிற வீடாக இருக்கும் மக்களே. அந்த வீடை இடிச்சுட்டு தான் இப்போ அங்கே ஒரு ஏர்போர்ட் கட்ட போகிறாங்க. நினச்சி பாருங்கள், உங்கள் வீட்டை இடிச்சிட்டு நான் அந்த இடத்த ஏர்போர்ட் கொண்டு வரணும், உங்களுக்கு எவ்வளோ மனசு சங்கடமாக இருக்கும். அங்கே நீங்கள் அந்த மாதிரி தொட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ கடல் ஷோர் நீங்கள் கட்டுறீங்கன்னா ஷோரில், அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. யாரையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இட்ஸ் அ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா கடல்ன்றது அங்கே போய்ட்டுனா ஒரு ஷோரை செட் பண்ணிக்கோங்களேன். நம்ம இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்குள்ளே தான் வரப்போகுது, நம்மளோட நேஷனல் வாட்டரில் தான் வரப்போகுது, இன்டர்நேஷ்னல் வாட்டர் கூட கிடையாது, நேஷனல் வாட்டரில் வரப்போகுது. அங்கே ஒரு ஏர்போர்ட்டை செட் பண்ணுங்களேன். செட் பண்ணோம்னா ஆப்வியஸாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் சரி ஓகே, இதை தாண்டி வந்து நம்ம வந்து லெட்ஸே வாலாஜாபாதாண்ட ஒரு ஏர்போர்ட் செட் பண்ணுறோன்னா கூட அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே சிச்சுவேஷன் தான். இங்கேருந்து வாலாஜாபாத் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வந்துடுது, சேம் ஆஸ் இஸ் டைப் ஆஃப் பரந்தூர். அதை பண்ணுறதுக்கு புதுச்சேரி ஏர்போர்ட்டை இன்னும் பெருசாக க்ரோ ஆகாமல் தான் கிடக்குது. புதுச்சேரி ஏர்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா, டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அங்கே சுற்று வட்டார இருக்கிற விழுப்புரம், திருவண்ணாமலையெல்லாம் அவங்களுக்கு வந்து அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. ஏன் அதெல்லாம் வந்து இருக்கிற ரிசோர்ஸஸை ஏன் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்? ஸோ இதுதான் கைஸ், இந்த கொஷின்ஸ் தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். வாட் இஸ் யுவர் தாட்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ நம்மள்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆனால் நம்ம கவர்மெண்ட் இந்த ரிசோர்ஸஸ்லாம் யூஸ் பண்ணாமல் எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த டாய் வேணாம், எனக்கு அந்த புது டாய் தான் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த புது இடத்தையே ஏன் வந்து தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க? என்னோடய தாட் என்னென்னா மக்களே, இது சொன்னால் எனக்கு பிரச்சனை வரமா தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன், பொலிட்டிக்கல் தான். பேசிக்கலாக வந்து இப்போது பரந்தூர் ஏர்போர்ட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா சுற்று வட்டாரம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் ரிலேட்டட் அந்த பில்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். லைக் சிம்பிளாக சொல்லணும்னா G2 மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அவங்க வந்து அது யூஸ் ஆகும். ஆப்வியஸாக இந்த என்ன சொல்கிறது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஆர் ரிலேட்டட் டு பாலிட்டிஷியன்ஸ். ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து இவங்களும் குரோ ஆவாங்க, அவங்களும் குரோ ஆவாங்க. இன்வென்ச்சுவலி யார் பிரெயின் வாஷ் பண்ண போடுவாங்கன்னா நம்மள மாதிரி மக்கள் தான் பிரெயின் வாஷ் பண்ண விடுவாங்க. ஆல்ரெடி ஃபார்மர்ஸை பிரெயின் வாஷ் பண்ணி தான் அவங்ககிட்ட வாங்கிட்டு மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்ககிட்ட இன்னும் டபுள் ட்ரிபிள் ரேட் 4 மடங்கு 5 மடங்கு போட்டு அவங்ககிட்ட ப்ளாட்ஸை போட்டு விற்றுருவாங்க. ஸோ இவென்ச்சுவலி யூஆர் டெஸ்ட்ராயிங் எ பிளேஸ், யூஆர் டெஸ்ட்ராயிங் எ ஃபார்மிங் லேண்ட். ஒரு ஈக்கோ சிஸ்டமை டெஸ்ட்ராய் பண்ணிட்டா நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வரீங்க. இது நிறைய பேர் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் இட்ஸ் அ எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றாங்க. எக்கனாமிக் க்ரோத் கொண்டு வரலாம், அதுக்கு ஒரு லாஜிக்குன்னு ஒன்று இருக்கணும். அதை தாண்டி சரி ஓகே அந்த ஏர்போர்ட்டை கொண்டு வரதுனால நிறைய விஷயங்கள் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட், அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். பட் என்ன சால்வ் ஆகுது? ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு வில் யூ ட்ராவல் 2 hours 2.5 hours ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆகிடும் போல். நீங்கள் ஈசிஆர்லேருந்து பெரும்பாக்கமாக அதுதான் சொல்கிறது, நார்த் சென்னையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, பெரம்பூர்லாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் உங்களுக்கு மெயினாக பக்கமும் சேரவே 1.5 மணி நேரம் ஆகிடுது. அப்போது பரந்தூர் யோசிச்சு பாருங்கள், 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நீங்கள் இதுக்கிட்டே ஒரு தனியாக ஃப்ளைட்டு பிடிக்கணும் போல். இப்போ ஆக்சுவலாக பெங்களூரில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. பெங்களூர் எக்ஸ்பேக்ட் அதுவும் பார்த்தா 40 கிலோமீட்டர் தான், அதுக்கே வந்து ஹார்ட் ஆஃப் தி சிட்டிலேருந்து ஹெலிகாப்டர் சர்வீஸ் விட்டுட்ருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். இன்னும் 4 இடம் இப்போ சொல்ல போனோம்னா மீனம்பாக்கத்துலேருந்து பரந்தூர் போகிறதுக்கு ஒரு ஏர்போர்ட் ஒரு ஃப்ளைட்டு பிடிக்க வேண்டியதாக இருக்கும் போல். இது எந்த வகையில் லாஜிக்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன் இந்த மாதிரி கொண்டு வராங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, பரந்தூர் ஏர்போர்ட் கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ளாப்பாக தான் இருக்கும். அது வந்து ஒரு கோஸ்ட் ஏர்போர்ட்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு தாட் தோணுது, அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஈசிஆரில் வந்து ஃப்ளைட்டு கேட்ச் பண்ண போகிறான் அப்படின்னா, அவன் புக் பண்ணும்போதே அவனுக்கு வந்து ஈசிஆர்லேருந்து அவன் வீடு வந்து ஈசிஆர் சொல்லிட்டு புக் பண்ணும்போதே அவனுக்கு வந்து ஃப்ளைட் பிடிக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த டிபார்ச்சர்னு சொல்லுவாங்களா, டிபார்ச்சர் அது போர்டிங் இடம் பார்த்திங்கன்னா வந்து
மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கொடுத்தாங்கன்னா லாஜிக்கல். அதே மாதிரி ஒருத்தன் வந்து போரூரில் இருக்கானா அவனுக்கு வந்து டிபார்ச்சர் லொக்கேஷன் வந்து பெரந்தூர் கொடுத்தாங்கன்னா லாஜிக்கல். ஆனால் அது விட்டு அப்படி பண்ண மாட்டாங்க நம்ம நாட்டில் என்ன தான் பண்ணுவாங்க, ஈசாயிலேருந்து வரவனுக்கு பரந்தூரில் கொடுப்பாங்க, போரூர்லேருந்து இருக்கிறவனுக்கு வந்து மீனம்பாக்கம் கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி ஒருத்தன் ட்ராவல் பண்ணுவான் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் வந்து இதில் வேறு போர்டிங்க்கு டைம் வேறு இருக்குது, உள்ளே போய் லாஞ்சில் போய் சாப்பிட்ற டைம் இருக்குது. இன்டர்நேஷ்னலாக கிட்டத்தட்ட 2 to 3 hours நம்மளுக்கு கஸ்டம்ஸ் செக்கே போய் வருது. அப்போ அவன் ஒரு நாள் முன்னாடி கிளம்பணும். If he has to catch a flight by night 10 o'clock for an international travel, he may have to come early morning 5 o'clock அவன் வரணும். 5 o'clock அவன் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும். 5 to 6 o'clock கிளம்புனா தான் 6 o'clock கிளம்புனா 6 o'clock ஒரு 6 வேண்டாம், ஒரு 9 o'clock அவன் கிளம்புனா 10 o'clock கிளம்புனா தான் அவன் 1 மணிக்கு அங்கே வந்து சேர முடியும் பரந்தூர் ஏர்போர்ட். அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து 6 o'clock 7 o'clock 10 o'clock வந்துன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சொல்ல போனோம்னா நீங்கள் லாஜிக்கலாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட அங்கே உள்ளே வந்து ஒரு 3 மணி நேரம் 3-4 மணி நேரம், அப்புறம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 6 to 7 hours முன்னாடி நீங்கள் கிளம்பணும். எதுக்கு கைஸ்? ஏர்போர்ட்டுன்றது பேசிக்கலாக வந்து ஈஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து ஏர்போர்ட் கொண்டு வந்ததே பேசிக்கலாக மனுஷங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் கார்கோ டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருந்தது. அதை விட்டுட்டு உங்களோட வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ப்ரைவேட் க்ரோத்துக்கு, லேண்டு க்ரோத்துக்கு, சுற்று வட்டாரம் லேண்டு 5 star ஹோட்டல்ஸ்லாம் வரும், அந்த க்ரோத்தை பார்த்துக்கிட்டு ஆக்சுவல் பாயிண்ட்டே விட்டுறாங்களே. ஆக்சுவல் பாயிண்ட்டை விட்டுட்டாங்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போ கஷ்டமாயிடுமே. ஸோ இதுதாங்க நான் உங்கள்கிட்ட கேட்க நினச்ச விஷயம். How is it really possible? Is it really logical to bring up a பரந்தூர் ஏர்போர்ட்? பரந்தூர் ஏர்போர்ட் கொண்டு வரது நிஜமாக லாஜிக்கலி கரெக்ட் தானா அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட தாட்டை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு போங்க மக்களே. அதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பரந்தூர் ஏர்போர்ட்டை கண்டிப்பாக வந்து ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா நானும் வந்து ஒரு ஃப்ளைட் யூஸர் தான். ஸோ அப்படின்ற போது ஒரு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணுறவன். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போது எனக்கு அந்த ஒரு எங்கேயா போகணுன்னா இங்கேருந்து பரந்தூர் ட்ராவல் பண்ணணுன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கும். எதுக்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோம்? இதுக்கு வந்து மேபி பரந்தூர் ஏர்போர்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா லிமிட்டடாக ஒரு சின்ன ஏர்போர்ட்டாக கொண்டு வந்துட்டு கார்கோ ஆப்ரேஷன்ஸ்க்கு அதை தாண்டி வந்து இந்த கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் நீங்கள் புக் பண்ணுறீங்க. நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஏர்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் புக் பண்ணும்போது லெட்ஸே ஒரு ஃப்ளைட் இங்கே சென்னையிலேருந்து லெட்ஸே ஹைதராபாத் ட்ராவல் பண்ணுறேன். ரீசெண்டாக நான் ஹைதராபாத் ட்ராவல் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஐ ஹேட் டு பே 5,000 rupees. அப்போ நீ மீனம்பாக்கம் புக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5,000 ஆகுதுன்னா, நீ பரந்தூர் புக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3,000 அப்படின்றதுனா அது லாஜிக்கலி கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு 2,000 மிச்சம் ஆகுது. ஸோ ரிட்டர்ன் 2,000 மிச்சம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஓகே நம்ம பரந்தூர்லேயுமே பிடிச்சிக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீல் ட்ராவல். ஏன்னா இங்கே வந்து ட்ராவலிங் காஸ்ட் வர நீங்கள் பரந்தூர் வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கு ட்ராவலிங் காஸ்ட். அவன் சப்போஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது சும்மா டொமஸ்டிக்காக போகிறோன்னு நினைக்கிறான், ஒரு ஹேண்ட் பேக் மட்டும் எடுத்துன்னு போகிறோன்னு நினைக்கிறேன்னா, யூ கேன் ட்ராவல் இன் மெட்ரோ அண்ட் யூ கேன் ரீச் பரந்தூர். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3,000 காஸ்ட்டை போட்டு அவன் ஃப்ளைட்டில் போயிடுவான். அப்படி பண்ணாங்கன்னா அது லாஜிக்கல். அதை தாண்டி பரந்தூர்லேயும் சரி மீனம்பாக்கத்துலேயும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே காஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா ஹைலி இல்லாஜிக்கல் தான் நான் கைஸ் வந்து சொல்லுவேன் பரந்தூர் ஏர்போர்ட். ஸோ மேபி நான் சொல்ல விஷயம் அந்த டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருந்திருக்குமா தப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, லேண்ட்ஸ்கேப் இருக்குது, எலிவேஷன் இருக்குது, இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பட் நான் ஒரு பேசிக்காக ஒரு காமன் மேனாக யோசிக்கிறேன். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமன் மேனாக ஒரு பேசிக் பர்சனாக நான் யோசிக்கும் போது என்னை பார்க்கும்போது வந்து இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுன்றது ஹைலி இல்லாஜிக்கலாக தான் தெரியுது. அட்லீஸ்ட் இருக்கிற ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வந்து மீனம்பாக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டே லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும். எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்கள் லோடை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதை தாண்டி வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா நம்மளுக்கு 2 ஏர்போர்ட் இருக்குது, நம்மளுக்கு 2 ஏர் ஸ்பேஸஸ் ஏர் ஸ்ட்ரிப்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாம்பரம் ஏர்போர்ட் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஏன் ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோழவரமாக இருக்கட்டும், ரெண்டுமே லைட்டாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை திருப்பியும் புதுப்பிட்டு கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக we can actually handle the load as equal or even more than the Mumbai is handling. ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்றது கீழே அந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ண மக்களே. நான் சொல்ல நினச்ச ஒரு விஷயம். எனக்கு இது கேட்கும்போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது இரிட்டேட்டிங்காக இருந்தது. என்னடா அது இப்படிலாம் பண்ணுறீங்களே. இல்லை வேறு நான் சொல்கிறேங்க, உங்களோட வீடை இடிச்சிட்டு அந்த ஒரு ஏர்போர்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அதோட உங்கள் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி, அப்பா தாத்தாலாம் வாழ்ந்த வீடு, நீங்களும் அங்கே வாழ்ந்த வீடு, அதெல்லாம் இடிச்சிட்டு உங்களோட ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி பிடுங்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 3 மடங்கு கொடுக்குறேன். நிறைய பேருக்கு 3 மடங்கு 30 மடங்கு கொடுத்தா கூட அந்த எமோஷன் போகாத வயசு. அந்த எமோஷன்லாம் தாண்டி அவங்களை ஏர்போர்ட் கொண்டு வரணும் அப்படின்ற போது வெல் ஆப்வியஸ்லி இட் இஸ் இம்பாசிபிள். பட் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது
இஸ் இட் கரெக்ட்? அதுதான் நான் சொல்கிறேன். இருக்கிற ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஏன் மாதிரி புதுசாக கொண்டு வரணும் தான் என்னோடய கேள்வி. ஸோ எஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என் பண்ணிக்கிற மக்களே, ஐ ஹோப் இட் வாஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. எதை வந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு போங்க என்னோடய வீடியோவுக்கு, முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வித் another beautiful product review or topic like this. Until this is Rajiv signing off. Take care, stay safe and bye guys.